கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நம்பிக்கையோடு இந்த வார்த்தைகளை கேட்பீர்களானால் தேவன் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். ஆமேன். நம்மிடத்தில் மிகவும் அன்பாய் விசுவாசமாய் இருக்கிறவர்களை முழுமையாய் நம்பி விடுவோம். கர்த்தர் சொல்றாரு, அது தவறான காரியம். உன்மேல் விசுவாசமாய் இருக்கிறவர்களை கூட நீ நம்ப கூடாதுன்னு. யோவான் 2:23-25 வசனங்கள் வரை ஏசாமி நம்மளுக்கு ஒரு லைஃப் பாடத்தை சொல்லி கொடுக்குறார். என்னன்னா, பஸ்கா பண்டிகையில் அவர் அநேக அற்புதத்தை செய்தபடியால் அங்குள்ள எல்லாரும் அவரை விசுவாசித்தார்கள். அவங்க எல்லாம் விசுவாசித்தா கூட ஏசாமி அவர்களை நன்கு அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தேவன் எவ்வளவு ஞானம் உள்ளவர் பாருங்க. அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் 100% டிவைன்ங்கிறதுனால அவருக்கு டிசர்னிங் ஸ்பிரிட் இருந்தது. மனுஷரை நன்கு அறிவார். அவருடைய உள்ளந்தெரியங்களும் இருதயத்தையும் நன்கு அறிகிறபடியால் நம்ம என்ன யோசிச்சுட்டு இருக்கோன்னு இப்போ அவருக்கு தெரியும். நம்முடைய ஆண்டவர் 100% டிவைன்ங்கிறதுனால அவருக்குள்ள ஸ்பிரிச்சுவல் டிவினிட்டி, அதாவது டிசர்னிங் ஸ்பிரிட் அவருக்குள்ள இருந்தது. ஆனா மனுஷராகிய நம்மிடத்துல அது கிடையாது. ஸோ கர்த்தருடைய தெய்வீக ஞானம் என்பது என்னன்னா, மனுஷருடைய இருதயத்தை தெளிவாக எளிதாக அப்படியே அவர் எல்லாவற்றையும் அறிந்து கொள்வார். அது ஒரு தெய்வீக கண்ணோட்டம். அது எல்லாருக்கும் வராது. நம்ம 50% குட் அண்ட் 50% ஈவில். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள் வரும் பொழுது ஞானத்தை அருளும் ஆவியை நமக்கு தருவார். அந்த ஞானத்தினால்தான் நம்மளுக்கு டிசர்னிங் ஸ்பிரிட், பகுத்தறிவு, என்ன இது செய்யலாமா செய்யக்கூடாதா என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு ஆலோசனை தருவார். ஒருவேளை நான் கர்த்தர் ஆவியானவர் வழிநடத்தின்படி நான் செய்கிறேன் சிஸ்டர், ஆனால் எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது, இப்படி என்னை ஏமாத்துறாங்க, இப்படி வேதனைப்படுத்துகிறாங்க, உதாசீனப்படுத்துகிறாங்கன்னா இது தேவனே நியமித்ததாக இருக்கும். யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுக்க போகிறாங்கிறத கர்த்தர் நன்கு அறிந்திருந்தார். ஆனால் அவர் அதை ஸ்டாப் பண்ண முயலலை. காரணம், அது பிதாவின் சித்தம். அதே போல் யோசேப்பு தன்னுடைய பிரதர்ஸ் எல்லாம் என்னை வணங்குவாங்கன்னு சொன்ன பொழுது அவனை தூக்கி குழியில போட்டாங்க. யோசேப்பு குழியிலேருந்து ஜெயிலு. ஸோ இதற்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால முழுதுமாய் அவர் ஒப்பு கொடுத்தார். எங்கேயாவது இருந்து தப்பிச்சு போகணும்னு அவர் நினைக்கவே இல்லை. நீங்க எந்த உபத்திரவத்துல நம்ம போய் கொண்டிருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். எப்படி யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறதோ அதே போன்று கர்த்தர் சில காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில அனுமதித்தார் என்றால் அந்த நஷ்டங்கள், அந்த வேதனையின் பாடுகளின் வழியாய் நம்ம கண்டிப்பா போய் தான் ஆகணும். அதை சரி பண்ண நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. ஏன்னால் இது தேவனால் வந்தது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எப்படி யோசேப்போட சாட்சி கடைசியில் இருந்ததோ, நீங்கள் என்னை விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம், ஜீவரட்சணை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அவ்வளோ பாசிட்டிவா சொல்றாரு. அதே மாதிரி நம்மளும் சொல்லுவோம். அவங்கள கொண்டு வருவார். ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நாள் ஆண்டவர் கண்டிப்பா கொண்டு வருவார். நீங்கள் யாருக்கு நன்மை செய்தீர்களோ அவர்கள் தான் உங்களுக்கு துணிந்து தீமை செய்வார்கள். சுவாசமுள்ள மனிதனை ஒருபோதும் நம்பாதீர்கள்.